بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி மார்க்கமாக புதிதாக மார்க்கத்தில் சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள் வழிகேடுகள். யார் அவற்றை மார்க்கமென செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே நம்முடைய வாழ்வை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிற, எங்களுடைய வாழ்வு பற்றிய ஒரு தரிசனத்தை நாங்கள் மீட்டி பார்க்கிற ஒரு தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அர்த்தமுள்ள வாழ்வை நோக்கி என்கிற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு நான் பேசலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு கொஞ்சம் டீப்பான, கொஞ்சம் ஆழமான, தத்துவார்த்தமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. எனவே இதனை கவனமாக செவிமடுத்து கேட்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்புமுனைக்கான ஒரு சாவியாக இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வல்லவன் அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு மாற்றத்தை இந்த ஹுத்பாவில் தர வேண்டும் என்ற நியத்தோடு பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இருப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை இதன் மூலம் சந்திக்கலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால், நான் சொல்ல போகிற செய்தியை
சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாங்கள் எடுத்து செல்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்வை இரண்டாக வகுத்து கொள்ளலாம். இந்த ஹுத்துபாவுக்கு முன் நான், இந்த ஹுத்துபாவுக்கு பின் நான் என்று எங்களை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பேசப் போகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அர்த்தமுள்ள வாழ்வை நோக்கி என்கிற இந்த தலைப்பிலே அடிப்படையான சில வாழ்வு சம்பந்தமான புரிதல்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதாவது மனிதனை பொறுத்தவரைக்கும் அவன் அன்றாட வாழ்வின் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறவனாக இருக்கிறான். அதாவது இன்றைக்கு காலையில் பகலைக்கு இரவைக்கு சாப்பாடு இல்லாட்டி நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதற்காக நாங்கள் எவ்வளவோ சிரமப்படுகிறோம். அதே போல் இன்றைக்கு ஒரு மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய வருமானத்திற்கு, நம்முடைய போக்குவரத்திற்கு அது சரியா பிள்ளையா என்று நிறைய யோசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு ஒரு மெச்சு நடந்தால் அதை நான் விரும்புகிற அணி வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு அரசியல் நடந்தால், ஒரு எலெக்ஷன் நடந்தால் அதில் நான் விரும்புகிற கட்சி வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி அன்றாட வாழ்க்கையின் மீது நாங்கள் கூடுதலான அக்கறை கொண்டிருக்கிறோம். அதில் வெல்ல வேண்டும், அது எனக்கு சார்பாக இருக்க வேண்டும், எனக்கு பிரச்சனை இல்லாமல் அன்றாட வாழ்வு செல்ல வேண்டும் என்று நாங்கள் அதிக முயற்சி செய்கிறோம், அதிகம் கஷ்டப்படுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அன்றாட வாழ்வு சம்பந்தமாக எங்களுடைய பார்வை. ஆனால் அந்த ஒவ்வொரு நாள் அன்றாடம் சேர்ந்து மொத்த வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அதற்குத்தான் வாழ்க்கை என்று சொல்வது. அன்றாடம் வாழ்வது என்பது உயிர் வாழ்வது. மொத்தமாக நான் பிறந்ததிலிருந்து கடைசியாக மூச்சு விடுகிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் சேர்ந்த ஒரு வாழ்வு இருக்கிறது. அது பற்றிய பார்வை நம்மிடம் விசாலமாக இல்லை. அதாவது இன்றைக்கு நான் தோத்துவிடக்கூடாது என்று கவலைப்படுகிற அளவுக்கு, அல்லது இன்றைக்கு நம்முடைய வீட்டில் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்து விடக்கூடாது என்று கவலைப்படுகிற அளவுக்கு, இந்த உலகத்தின் அன்றாட தோல்விகளை பயப்படுகிற அளவுக்கு நான் வாழ்வில் தோற்றுவிடக்கூடாது. நான் கடைசியாக மரணிக்கிற பொழுது இந்த வாழ்க்கை எதற்காக தரப்பட்டதோ, இந்த வாழ்க்கை எதற்காக எனக்கு வழங்கப்பட்டதோ அதில் நான் தோற்றுவிடக்கூடாது என்ற கரிசனை நம்மில் நிறைய பேருக்கு இல்லை என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ளலாம் நான் சொன்ன செய்திகளில் இருந்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, அப்படி என்றால் எங்களுடைய வாழ்வை அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அன்றாட வாழ்க்கையில் அவதானம் செலுத்துகிறோம், கவனமாக இருக்கிறோம். ஆனால் மொத்தமாக நம்முடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, இந்த உலகத்தில் நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்ற நோக்கத்தை மையமாக கொண்ட வாழ்வை வாழ வேண்டுமாக இருந்தால் அதனை எப்படி படித்துக் கொள்வது, எப்படி சரிபார்த்து கொள்வது என்று நாங்கள் விளங்குவதுதான் இந்த ஹுத்பாவுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு பொருளை பழுதாக்கினால் நமக்கு விளங்கும். இவர் ஒரு சாமான வாங்குறார், கீழே போட்டு உடைச்சா அவர் உடைச்சிட்டாரு. சல்லி இருக்குது, அதை 2-3 கிழிச்சா அவர் கிழிச்சிட்டார், அதற்கு பிறகு அது பாவிக்க முடியாது என்று நாங்கள் சொல்லுவோம். உலகத்தின் சில பொருட்களை அழிப்பது விளங்கும். ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிறான், அவனுக்கு 50-60 என்று ஒரு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுளை அர்த்தமுள்ளதாக அவன் கழிக்கிறானா, அர்த்தம் இல்லாமல் கழிக்கிறானா, அதை பழுதாக்குகிறானா, அதை பயன்படுத்துகிறானா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? என்ற வாழ்க்கையில் நான் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேனா, அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறேனா எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கை பற்றிய அடிப்படையான விஷயம் வாழ்வு என்பது ஒரு சொல், அதை காட்ட முடியாது. இதுதான் வாழ்வுண்டு காட்ட முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வை கணக்கிடுவதற்கான மிக முக்கியமான கருவிதான் நேரம். நான் இன்று 34 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறேன் என்று சொன்னால் அது வயது. 34 வருடம் என்பது 12 மாசத்தால் பெருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த மாசத்தை 30 நாளாக பெருக்கலாம். அந்த 30 நாளையும் 24 மணித்தியாலமாக பெருக்கலாம். அந்த 24 மணித்தியாலத்தையும் நிமிடங்களாக, வினாடிகளாக வாழ்ந்திருக்கிறேன் என்பதுதான் நான் வாழ்ந்ததன் அர்த்தம். உங்களோட வயசு என்பது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நேரம். அப்படி என்றால் வாழ்வு என்பது நேரம் என்று நாங்கள் ஆகிவிட்ட பிறகு, அதாவது வாழ்க்கைண்டா என்ன, உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வாழ கொடுத்த நேரம், மூச்சு விடுவதற்கு அவகாசம் கொடுத்த நேரம்தான் வாழ்க்கை என்று புரிந்ததன் பிறகு நான் என்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழ்கிறேனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பதென்றால், நான் என்னுடைய நேரத்தை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்து தான் அந்த தீர்மானத்திற்கு வர வேண்டும்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் தானே, டைமை பற்றியா நீங்கள் கதைக்கிறீர்கள் என்று கேட்டால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் சம்பந்தமான புரிதலில் நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. நேரம் சம்பந்தமாக நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா? டைமை பற்றி யோசிக்கிறதா? அது என்ன டைமை பற்றி யோசிக்கிறது என்று கேட்டால், டைம் என்பது இந்த நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையே நேரம் தான். உலகத்திலே நேரத்தை வச்சு தான் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. நான் வாலிபனாக இருப்பது நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிற நேரம். நான் இன்னும் ஒரு 20-25 வயதிலே கிழவனாக போகிறேன். அதை தீர்மானிக்க போவது இந்த உலகத்தில் நேரம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் சம்பந்தமான முதலாவது தப்பபிப்பிராயம் என்னவென்றால், நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், நேரம் தாராளமாக இருக்கிறது. நேரம் ஒரு பொடியன் நினைக்கிறாரு, இப்போதான் எனக்கு 25 வயசு, இப்போதான் எனக்கு 30 வயசு, நேரமா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, நேரம் நிறைய இருக்கிறது என்று, நேரம் அபரிமிதமாக எல்லையற்று இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இறைவன் நமக்கு வழங்கிய நேரம் என்பது உலக வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் சிறு துளி அளவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் சுருக்கப்பட்ட அளவுதான், கொஞ்சம்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற புரிதல் வந்தால் இந்த வாழ்வை நாங்கள் பார்க்கிற பார்வை மாறும். எப்படி பாருங்க, இப்ப 2025 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் மனிதர்கள் கிறிஸ்துக்கு பின் என்ற கணக்கின்படி. அப்படி என்றால் நான் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தாலும், அதெல்லாம் வாழ்றது என்பது இந்த காலத்தில் பெரிய ஒரு சாதனையான விஷயம். 100 வருஷம் வாழ்ந்தா 2025 உலக வருடத்தில் நான் 100 வருஷம் தான் நான். அப்ப அதோட ஒப்பிட்டா என்ற பெர்சன்டேஜ் என்ன, என்ற அளவு என்ன என்று பார்த்தால் நீங்கள் நேரத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே முதல் செய்தி, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால், எனக்கு நிறைய டைம் இருக்குது, இப்பதான் 25, இப்பதான் 30 என்று நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு என் வாழ்க்கை சின்னது, என் வாழ்க்கை கொஞ்சம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அப்பதான் எப்போ ஒரு பொருள் கொஞ்சமாக இருக்குதோ நம்ம கவனமாக யூஸ் பண்ணுவோம். எப்போ தாராளம் நினைக்கிறோமோ அப்போ நாங்கள் அதை கவனம் இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் என்பது உலகத்தில் மற்ற பொருட்களை விட மனிதனுக்கு இன்னும் கொஞ்சம் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? உதாரணமாக, உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் அழிஞ்சிருந்தான். ஆனால் இப்போ ஒரு பிஸ்கட்டை, ஒரு தண்ணி போத்தலை ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்யுது. அதுக்கு ஒரு டேட் போடுறான், ஒரு 2 மாதம் 3 மாதம் டேட் போடுவான். அது 3 மாதத்துக்கு பிறகு அழிஞ்சிடும். அதாவது உலகத்தின் பார்வையில் அது அழியக்கூடியது தான். ஆனால் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு தண்ணி போத்தலுக்கு ஒரு 20 நாள் டைம் போடலாம். ஒரு பிஸ்கட்டுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் போடலாம். அது வரைக்கும் அது இருக்கும் என்பது உத்தரவாதம். அந்த 2 மாதத்துக்கு அது எக்ஸ்பயர்ட் ஆகாது, பழுதாகாது என்பது உத்தரவாதம். மனிதனுக்கு அப்படி கூட உத்தரவாதம் கிடையாது. ஒரு தண்ணி போட்டலுக்குள்ள ஆயுள் காலம் கூட, ஒரு பிஸ்கெட்டுக்குள்ள ஆயுட்காலம் கூட மனுஷனுக்கு சொல்லலுமா? இந்த 2 மாதம் நான் மௌத்தாக மாட்டேன், யாருக்காவது சொல்ல முடியுமா? வார ஒரு கிழமைக்கு மௌத் இல்லை, நான் ஷுவரா உலகத்தில் இருப்பேன் யாருக்காவது சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. அவ்வளவு லிமிட்டடான, அவ்வளவு மிக குறைவான, அவ்வளவு ஷார்ட்டான ஒரு லைஃப் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நாங்கள் நேரத்தை சேவ் பண்ண முடியாது. நேரம் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயமே நேரத்தை சேவ் பண்ண முடியாது. ஒரு பைக்கை வாங்குறேன், நான் ஓடாமல் வீட்டில் வச்சா அது 5 வருஷத்துக்கு பிறகும் புதிய பைக் தான். நான் ஒரு ஃபோனை வாங்குறேன், ஒரு 3 வருஷம் பாவிக்காமல் வச்சு எப்போ நான் பேக்கிங் உடைக்கிறேனோ அப்போ தான் அது புதிய ஃபோன். ஆனால் நான் ஒரு வேலையும் செய்யாமல் 2 மணித்தியாலம் தூங்குனேன்டா அந்த 2 மணித்தியாலம் திரும்ப கிடைக்காது, நான் வாழ்ந்துட்டேன். நான் விரும்பியோ விரும்பாமலோ நேரம் மைனஸ் ஆகிக்கொண்டே செல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நேரம் கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் தூங்கினாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யாட்டியும் சரி, நேரத்தின் ஒரு வினாடியை கூட உண்மையாக சொல்வதாக இருந்தால், இப்போ 2025 10ஆம் மாதத்தின் 24ஆம் தேதியில் இதுவரைக்கும் உள்ள நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் கழிக்கப்பட்டது. இனி இந்த நீங்கள் எத்தனை கோடியை கொடுத்தாலும் இப்போ கழிந்து வந்த 11 மணியை உங்களால் பெற முடியாது, கழிந்து வந்த 10 மணியை உங்களால் பெற முடியாது. நேரம் சேவ் பண்ண முடியாது, அது என்னிடமிருந்து இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது என்ற நேரம் சம்பந்தமான தெளிவை பெற வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மையிலே ஒரு பிரபலமான ஒரு நூலுடைய தலைப்பையும் அந்த நூலையும் நான் வாசித்தேன். அது நேரம் சம்பந்தமான பெரிய ஒரு விசாலமான பார்வையை தந்த நூல். அந்த நூலுக்கு தலைப்பிட்டிருக்கிறார் எழுத்தாளர் 4000 வீக்.
4000 வாரங்கள், 4000 வீக், 4000 வாரங்கள் என்பதுதான் அந்த நூலின் தலைப்பு. அவர் சொல்ல வருகிற வாழ்க்கை பாடம் என்னவென்றால், மிக யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையை சொல்லித் தருகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உலகத்தில் மனிதனுக்கு 100 வருடம் என்பது அதாவது அது ஆக அரிதான, யாருக்காவது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். உலகத்தில் யதார்த்தமான மனித வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் இடையில் உள்ளது. அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு இறைவனின் அருளால் ஒரு 80 வருடம் வாழ கிடைத்து விட்டால் அவன் பாக்கியவான். 80 வருடம் இந்த உலகத்தில் வாழ்கிறவன் எப்படி வாழ்கிறான் என்றால், அதுதான் அந்த புத்தகத்தின் தலைப்பு. அவர் சொல்கிறார், பிறந்ததிலிருந்து சின்ன பிள்ளையாகி ஒன்றும் புத்தி தெரியாத வயசிலிருந்து இப்படி வளர்ந்து பிறந்ததிலிருந்து 80 வயசு வரைக்கும் உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்தால் அவன் மொத்தம் வாழ்ந்தது 4000 கிழமைகள். அவன் மொத்தம் வாழ்ந்தது 4000 கிழமைகள். ஒரு கிழமை எவ்வளோ குயிக்கா போகுது நம்மகிட்ட இருந்து. இப்படி 4000 கிழமை தான் பிறந்ததில் இருந்து 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தவன் வாழ்க்கை காலம். இந்த மைண்டை இப்படி இந்த கணக்கில் நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீர்களாக இருந்தால், அப்போ 4000 வாரண்டா 1000 மாதம். 1000 மாதம் தான் உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். பிறந்ததிலிருந்து 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தால். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு கொஞ்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நேரம் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டோம். நேரம் நாங்கள் நினைப்பதை போல கட்டற்றதாக, எல்லையற்றதாக, அன்லிமிட்டடாக நம்மிடம் இல்லை. மிக குறைவான அளவு நேரம்தான் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் தான் இந்த வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற முடியும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இந்த உலகத்தில் மனிதர்கள் கேலஸாக இருக்கிற 2 அருள்கள் இருக்கிறது. அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற நேரமும் ஃப்ரீயாக இருக்கிற நேரமும். ஏனென்று சொன்னால், நோயில் இருப்பது நாங்கள் வாழுகிற நேரம் அல்ல, வாழ எங்களை காப்பாற்றிக் கொள்கிற நேரம். அதே போல வேலையில் இருக்கிற நேரம் நாங்கள் வாழ்கிற நேரம் அல்ல, வாழ்வதற்கு ரிஸ்கை தேடுகிற நேரம். அது தவிர இருக்கிற ஆரோக்கியமும் அந்த ஃப்ரீயான நேரமும் தான். மனிதன் கவனம் இல்லாமல் இருக்கிறான், நேரம் சம்பந்தமான தெளிவில்லாமல் மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இவ்வளவு நேரமாக வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனது, நேரம் என்பது கொஞ்சமாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு இப்போ நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இப்போ எனக்கு ஒரு கொஞ்ச நேரமைக்கு உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு வாகனத்தை தந்து சொல்றாரு, ஒரு 2 ஹவருக்குள்ள நீங்க கொழும்புக்கு போகணும் என்று சொன்னால், அல்லது ஒரு 2.5 ஹவருக்குள்ள கொழும்புக்கு போகணும் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வேற எதுக்கும் நேரம் எடுக்காமல் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி போனால்தான் நாங்கள் அங்கே போய்த்து சேருவோம். இடையில தேத்தனிக்கோ அல்லது 4 பேரோட கைவார் அடிக்கிறதுக்கு நிண்டமாக இருந்தால் இலக்கை சேர முடியாது. லிமிட்டடான டைம் இருக்கிறது என்றால் நாங்கள் பரபரப்பாக இயங்குவோம் அல்லவா. நாங்கள் பிறந்தோம், மௌத்தாக போகிறோம், எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன இலக்கு? அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்வு என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டது. இறை நம்பிக்கை உள்ளவன் அர்த்தமுள்ள வாழ்வை பார்ப்பது வேறு, இறை நம்பிக்கை இல்லாதவன் அர்த்தமுள்ள வாழ்வை பார்ப்பது வேறு. ஒரு இஸ்லாமிய சிந்தனை இல்லாத, இறை சிந்தனை இல்லாத ஒருவர் சொல்வார், இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் நீ ஆசைப்படுவதையெல்லாம் அனுபவிப்பதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு என்று சொல்லி தரலாம். ஆனால் அதுவல்ல இஸ்லாம் சொல்லித் தருகிற வாழ்வு. ஒரு முஸ்லிமுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்வின் இலக்கு என்பது இல்லா லியஅபுதூன், இறை வணக்கத்திற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு மவுத் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பிறகு விசாரணை என்று ஒன்று இருக்கிறது, விசாரணையின் முடிவு என்று ஒன்று இருக்கிறது, முடிவிலே சுவனம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது. சுவனமும் நிரந்தரமானது, நரகமும் நிரந்தரமானது. களிமா சொல்லி இருந்தால் அந்த பாவங்களுக்கான எல்லா தண்டனைகளையும் பெற்ற பிறகுதான் சுவனத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஈமான் உள்ள ஒரு மனிதன், இதற்காக வாழ வேண்டிய ஒரு மனிதன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது என்பது என்ன தெரியுமா? அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையில் அல்லது அவனுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் அதிகமானதை இபாதத்துக்காக செலவழிப்பது, அதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துக்கு நாங்கள் வந்த பிறகு இந்த ஹுத்துபாவில் வந்திருக்கிற வாலிபர்களே,
பெரியவர்களே, இந்த ஹுத்துபாவை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் தாய்மார்களே யோசித்து பாருங்கள், ஏண்ட வாழ்க்கையில் அதிகமான நேரம் எதற்காக செலவாகி கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நாள் 24 மணித்தியாலத்தையும் கணக்கெடுத்து பார்த்தால் ஏண்ட வாழ்க்கையில் எதற்காக நேரம் அதிகமாக செலவாகி கொண்டிருக்கிறது? அர்த்தமுள்ள விஷயத்துக்காகவா, அர்த்தமில்லாத விஷயத்துக்காகவா? நாங்கள் சாப்பிடுவதற்காக, தூங்குவதற்காக, உறவுகளுக்காக, விளையாடுவதற்காக, பயணங்களுக்காக, வாழ்க்கையின் மற்ற விஷயங்களுக்காக செலவழிக்கிற நேரம் அதிகமா, அல்லாஹ்வுக்கு செலவழிக்கிற நேரம் அதிகமா? இந்த கணக்கில் யாருக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் இபாதத்துக்காக, பள்ளிக்காக, குர்ஆனுக்காக, சுஜூதுக்காக, அல்லாஹ்வுக்காக என்று இருக்கிறதோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, யாருக்கெல்லாம் இதுவரை நான் சொன்ன விஷயங்களை மையமாக வைத்து காலையில் எழும்புறேன், வேலைக்கு போகிறேன், வந்தால் சாப்பாடு, தூக்கம், தொழுக எப்பயாவது ஞாபகம் வந்தா பள்ளிக்கிட்ட நிற்கச்சல பாங்கு சொன்னா அப்படியே வந்து தொழுகிறது. 5 நேரமெல்லாம் வளமையாக நடக்காது, அம்புற மாதிரி தொழுதுக்கிடுவேன், ஜும்மாவுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துக்கிடுவேன். பொடியமாறாக இருந்தால் வேலைக்கு போகிறோம், கடையிலேருந்து வாரோம், பின்னரமாகனா ஃபோனுக்கு ரீலோட் போட்டாச்சு, மகரிபுக்கு பிறகு ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சந்தியை பிடிச்சி குந்தினா இரவு 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி வரைக்கும் தூக்கம் வருகிற வரைக்கும் அல்லது பஜார் களைகிற வரைக்கும் கதைத்து கொண்டு விட்டு படுக்கிறோம், திரும்ப எழும்புகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் நாங்கள் அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் மீனிங் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, பர்பஸ் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, இலக்கு இல்லாமல் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு முஸ்லிமுடைய வாழ்வு அல்ல, இது இஸ்லாம் சொன்ன வாழ்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆழமாக சொல்கிற யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு வாழ்வை இந்த ஹுத்துபாவில் நான் சொல்லுகிற விஷயங்களை கவனம் எடுத்து கேட்காமல் மீண்டும் உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள் நீங்கள் சென்று சேருவீர்களாக இருந்தால் ஜும்மாவுக்கு பிறகு நீங்கள் வாழ்கிற வாழ்வு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த ஹுத்துபாவின் மூலம் எச்சரிக்கை செய்துவிட்டான், ஞாபகப்படுத்தி விட்டான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அடுத்த பகுதி என்ன தெரியுமா? இந்த வாழ்வு கொஞ்சம் காலம்தான் தரப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்னொரு பயங்கரமான செய்தி இருக்கிறது. அந்த வாழ்வில் நாங்கள் கழிக்கிற ஒவ்வொரு வினாடிக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்க நினைக்க இயலாது, இது ஏண்ட நேரம், ஏண்ட வாழ்க்கை, நான் எப்படியும் வாழ்வேன், நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்வேன், யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் என்னை குறை சொல்ல முடியாது, என்னைக்கிட்ட காசு இருக்குது, ஏண்ட இஷ்டம், நான் உழைக்கிறேன், யார் என்னைக்கிட்ட கேள்வி கேட்கிறது என்று வாழ்கிற வாழ்வல்ல இந்த வாழ்வு. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். லா யுஸ்அலு அம்மா யஃப்அல் வஹும் யுஸ்அலூன். இந்த உலகத்தில் கேள்வி கேட்க முடியாத ஒருவன் இருந்தால் அவன் இறைவன் மட்டும்தான். அவனுக்கு நம்ம கேள்வி கேட்க இயலாது. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் நாங்கள் வாழ வேண்டிய அர்த்தமுள்ள வாழ்வு என்பது நிமிடத்துக்கு நிமிடம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியுமான வாழ்வாக இருப்பதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு என்பதை அடுத்த செய்தியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தியையும் நான் உங்களுக்கு இந்த ஹுத்துபாவிலே சொல்ல வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கவனம் எடுத்து கேளுங்கள். உங்களுடைய வாழ்வில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற பகுதியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாளை மௌத்தாகி போனால் கபருக்குள் வந்து விசாரணை சம்பந்தமான செய்திகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாளை மலக்குல் மௌத் வந்து உங்களுடைய ரூஹை பிடிக்கிற பொழுது பயந்து நீங்கள் சொல்வீர்கள், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தா யா அல்லாஹ், அமல் செய்து விட்டு வருகிறேன் என்று. மலக்குல் மௌத் உங்களை பிடிப்பதற்கு முன்னால் இந்த ஹுத்துபா உங்கள் காதுகளில் விழுந்தால் அவகாசம் இருக்கிறது. ஜும்மாவுக்கு பிறகிலிருந்து நீங்கள் மாறுவதற்கு, இன்றிலிருந்து நீங்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மௌத்தை பற்றி, மஹ்ஷரை பற்றி, விசாரணையை பற்றி, நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனமாக விஷயங்களை கேளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சின்ன வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு வினாடிக்கும் விசாரணை இருக்கிறது என்று வந்த பிறகு இப்போ நம்ம யோசிக்கணும், ஏண்ட வாழ்க்கையில் அதிகமான நேரம் நான் செலவழிக்க வேண்டும்
வேண்டியது அல்லாஹ்வுக்காக. ஆனால் இப்போ நாங்கள் சும்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இரவு சுபகில் இருந்து தூங்க போகிற வரைக்கும் என்ற நேரங்கள் எதுக்கு போய்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு 24 மணித்தியாலத்துக்கு மேலே நேரத்தை எடுக்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றணுமா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? ஏண்ட 24 மணித்தியாலம் எதுக்கு பெய்த்துட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த லிஸ்ட்டை எடுக்கணும். அதில் 10 நல்லது, இன்னும் 10 சரியில்லைண்டா அந்த சரியில்லாத 10லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நல்ல 10ஓடு 11, 12, 13 கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான அடுத்த வழி. இப்போ அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் குர்ஆன் அழகாக மனிதனுடைய அந்த இலக்கை, சுவனம், அல்லாஹ்வுக்காக வாழ்தல் என்ற இலக்கை விட்டும் திசை திருப்பக்கூடிய அந்த டிஸ்ட்ரக்ஷன்களை, மனிதனுடைய திசை திருப்பக்கூடிய அம்சங்களை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால் தான் மனிதன் இலக்கை விட்டும் தூரமாகிறான். அந்த பட்டியலை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். படித்தால் தான் விளங்கும். அடே என்ற நேரம் இதுக்கு தான் அதிகமாக போய்த்துட்டு இருக்குது, ஏன் நேரம் இதுக்கு தான் அதிகமாக போய்த்துட்டு இருக்குது. எனவே இன்றைய ஹுத்பாவோடு நாங்கள் அலர்ட்டாக வேண்டும். அதிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிற முதலாவது நேரத்திருடன், நம்முடைய வாழ்வில் அதிகமான நேரங்களை நம்மை அறியாமல் நம்மிடமிருந்து பறிக்கிற நேர திருடர்களில் ஒன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லித் தருகிறான். ஷஹவாத், மனோ இச்சைகள் அல்லது ஆசைகள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்னென்ன ஆசை, இந்த குர்ஆன் வசனத்தை மட்டும் வைத்து ஒரு ஹுத்பா விரிவாக பேச முடியும். அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானிலே 14வது வசனத்திலே சொல்லித் தருகிறான் மனிதனுடைய ஆசைகள் என்னென்ன. அந்த ஆசைகளால் மனிதன் உலகத்தில் எப்படி மூழ்கி போகிறான், அல்லாஹ்வை மறந்து தன்னுடைய அர்த்தமுள்ள வாழ்வை தொலைத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத், மனிதனுக்கு ஷஹவாத்துகள் மீது உள்ள அந்த மனோ இச்சைகள் மீதுள்ள ஹுப்பு, நேசம், விருப்பம் காரணமாக மனிதன் ஏமாற்றப்படுகிறான். எந்தெந்த விஷயங்களின் மீது மனிதனுக்கு பேராசை? மினன் நிசா, பெண்ணாசை மனிதனுடைய நேரத்தை திருடக்கூடியது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, நீங்கள் மூழ்கி இருக்கிற திரைப்பட உலகம், சினிமா உலகம், அதுபோல நீங்கள் யூடியூபிலும் ரீல்ஸுகளாக டிக்டாக்கிலும் அதே போல ஃபேஸ்புக்கிலும் பார்த்து கழிக்கிற விஷயங்களில் இப்போ நினச்சி பாருங்கள். உங்களுடைய ஸ்க்ரீன் அவரை ஒரு நாளைக்கு ஃபோனில் நீங்கள் செலவழிக்கிற டைமை எடுத்து அதில் நீங்கள் ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்கறது கண்ணுக்கு நல்லமா என்று நான் பேசவில்லை. நீங்கள் பார்த்ததில் அதிகம் எதனை பார்த்தீர்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இன்று இந்த தலைப்பை எடுத்து விரிவாக பேசுவதாக இருந்தால் எவ்வளவோ செய்திகள் பேச முடியும். இன்று மனிதனுடைய நேரத்தை திருடுவதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பெண் ஆசை. பெண்களுடைய விஷயமாக வாலிபர்கள் செலவழிக்கிற நேரங்கள் எவ்வளவோ மணித்தியாலங்கள், எத்தனையோ வருடங்கள் செலவழித்து கண்டது ஒன்றுமில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இழந்தது மறுமையை, இழந்தது சுவனத்தை, இழந்தது தொழுகை நேரங்களை, இழந்தது குர்ஆன் ஓதுகிற நேரங்களை, இழந்தது பெருசு, அடைஞ்சது என்ன என்று யோசிச்சு பாருங்க. முதலாவது பெண்ணாசை. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வல்பனீன், நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பிள்ளைகளுக்காக தொழ நேரம் இல்லை, பள்ளிக்கு வர நேரம் இல்லை, நோம்பு பிடிக்க நேரம் இல்லை, குர்ஆன் ஓத நேரம் இல்லை, பிள்ளைக்காக கஷ்டப்படுறேன், ஊடு கட்டணும், கார் வாங்கணும், அது செய்யணும், காணி வாங்கணும், புள்ள என்று வாழ்ந்து அது ஒரு பேராசை. என்ற பிள்ளையை எப்படி வச்சிருக்கிறேன் என்ற பெருமைக்காக மனிதன் நேரங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரங்கள் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கப்பட வேண்டிய நேரங்கள் என்ற குர்ஆன் சொல்லித் தருகிறது. உழைப்பது, தேடுவது, ஹலாலாக வீடு வாசல் கட்டுவதே பிழையாக நான் சொல்லவில்லை. அதுக்காக பைத்து மார்க்கம் இல்லாமல் போவதுதான் பிழை என்று சொல்கிறேன். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற அடுத்த ஆசை வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி போன்ற விடயங்கள், அதாவது பண ஆசை, பெண்ணாசை, அதே போல குடும்ப பெருமையை வளர்த்துக் கொள்வதற்காக கஷ்டப்படுகிற நேரங்கள். அதற்கடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் பண ஆசையின் மீது மனிதன் மோகம் கொண்டு தன்னுடைய வாழ்வை அர்த்தமில்லாததாக ஆக்கிக் கொள்கிறான். ஹலாலாக உழைக்கிற விஷயத்தை நான் சொல்லவில்லை. இன்று உழைக்க வேண்டும், காசு எடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். போதையை விற்கணுமா, விற்கிறான். ஏன்பா விற்கிறா, ஹராம்டா. அப்போ இன்னைக்கு யார் வருமானம் தாரது, என் வீட்டுக்கு யார் சாப்பாடு தாரது, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா?
5 நாள் கறி இல்லாமல் இருந்தேன், 5 நாள் சாப்பிடாம இருந்தேன், பள்ளியால் யார் சரி வந்தீங்களா, யார் சரி கேட்டு வந்தீங்களா, ஐஸ்வித்தா மட்டும் கேட்டு வாரீங்களே என்று நியாயம் சொல்கிறார்கள். அதற்கு குடும்பம் சப்போர்ட்டாக இருக்கிறது. ஓமா என்று மனைவியும் சேர்ந்து சொல்கிறாள், அந்த ஹராத்தை தின்று நீ உசுரோட வாரத்தை பட்டின கடந்து செத்துப்போ, என்ன கிடைக்க போகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே? யாரிடமாவது உதவி கேட்டாயா, யாரிடமாவது ஏதாவது செஞ்சிருக்கலாமே? உழைப்பதற்கு எத்தனையோ வழியை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. உங்களோட வாப்பா உங்களோட அப்பா எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களா? கஷ்டப்பட்டு உழைத்து தானே உங்களை வளர்த்தெடுத்தார்கள். ஐஸ் வித்தும் போதை வித்துமா உங்களை வளர்த்தெடுத்தார்கள். அந்த உணர்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு இப்படி பேசுகிற சமூகங்களை பார்க்கிறோம். எப்படியாவது காசு வந்துடணும், வாகனம் வேணுமா, அது எந்த வட்டியில போய்த்து உளுந்தாவது வாகனத்தை கொண்டாச்சு. யாராவது கேள்வி கேட்டா, ஓ இவங்க எல்லாம் பெரிய துப்புரவு, நம்மளை மட்டும் கேள்வி கேட்க வாரான் என்று நியாயம் பேசுகிறவர்களாக மாறி இருக்கிறோம். ஹராத்தில் பயமில்லாத ஒரு சமூகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருளாதார மோகம் மனிதனை நேரத்தை அதிலே அதிகமான நேரத்தை செலவழித்து அர்த்தமுள்ள வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போல வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்கிறான். இன்னொன்று வாகன ஆசைகள். அல்லாஹ் அந்த காலத்தில் ஒட்டகம் குதிரைகள் என்று சொல்கிறான், இந்த காலத்தில் அதை வாகனமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல வல் ஹர்ஸ், காணி பூமிகளின் மீது உள்ள ஆசைகள். இப்படி மனிதனுக்கு இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரே தலைப்பில் சுத்தி சொல்லிட்டான். ஆசைகள் மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஆசைகள் நரகத்து, அல்லாஹ் எங்களுக்கு தெரியும் ஹதீஸ், ஆசைகளால் தான் நரகம் நிரம்பி இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய ஹலாலான ஆசைகள் தவறு கிடையாது. ஹலாலாக நாங்கள் சேமிக்கிற எதுவும் தவறு கிடையாது. தாராளமாக உழைக்கலாம், தாராளமாக பொருளாதாரம் சேர்க்கலாம், தாராளமாக காணி பூமிகள் வாங்கலாம், தாராளமாக வாகனங்களை சேர்க்கலாம். அதுவெல்லாம் பெருமைக்குரியது. நாங்கள் அடுத்தவரிடம் கையேந்தாமல் அதாவது நாங்கள் வாழ்வது, எங்களை வளர்த்துக் கொள்வது என்பது இஸ்லாம் சொன்ன விஷயம்தான். ஆனால் அது மறுமையை விட்டும் தூரமாக்குகிற அளவுக்கு போகக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய தலைப்பு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய நேரத்தில் அல்லாஹ்வுக்கான மார்க்கத்திற்கான நேரத்தை விட்டும் எங்களை தூரமாக்குகிற முதல் தலைப்பு ஷஹவாத் என்கிற பேராசைகள். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னொரு அம்சத்தை சொல்லித் தருகிறான், ஷைத்தான் நம்முடைய நேரத்தை அதிகமாக திருடக்கூடியது. ஏனென்றால் ஒரு முஸ்லீம் சமூகத்தில் யாருக்கும் தொழக்கூடாதுன்னு எண்ணம் இருக்குதா? யாருக்கும் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு எண்ணம் இருக்குமா? யாருக்கும் துவா கேட்கக்கூடாதுன்னு எண்ணம் இருக்குமா? நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு எண்ணம் இருக்குமான்னு கேட்டால் யாருக்கும் இருக்காது. முஸ்லீமாக பிறந்தா அவனுக்கு இபாதத் செய்யணும், குர்ஆன் ஓதணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இங்கே எங்கே மாட்டிக்கிறான்னு சொன்னால், டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய சிந்தனையை மாற்றிவிடக்கூடிய அம்சங்களில் போயிட்டு, இப்போ ஓதணுண்டு ஆசை தான், கடைசி ஒரு கிழமையில் எவ்வளோ ஓதுனீங்கன்னு கேட்டால் இல்லை. தொழணுண்டு ஆசை தான், கடைசியாக எத்தனை ஜமாத் தொழுதுனீங்கன்னு கேட்டால் இல்லை. இப்படி மார்க்க விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, எல்லாம் செய்ய ஆசை தான், செஞ்சமாண்டு பார்த்தா இல்லை. அப்போ எங்கே போகுது நேரம்? நம்மிடமிருந்து நேரங்கள் பறிக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து நேரத்தை பறிக்கக்கூடிய இரண்டாவது அம்சத்தை சொல்கிறான், ஷைத்தான். அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஷைத்தான் எப்படி கெடுப்பான்? இங்கனத்தான் நாங்கள் ஷைத்தானை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை படிக்கணும். ஒரே ஒரு விஷயம், ஷைத்தான் எப்படி பவர்ஃபுல்லான ஆள் என்று சொன்னால், அது ஷைத்தானை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கினீங்களா இருந்தால் மிக கவனமாக இருப்பீர்கள். என்னண்டா, அல்லாஹ் தஆலா ஷைத்தானை அறிமுகப்படுத்துகிற நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்குது. முதலாவது விஷயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவம். ஷைத்தான் எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை சொர்க்கத்துக்கு போகாமல் வச்சுட்டு இருக்கிறவன் தான் ஷைத்தாண்டு. சொர்க்கத்தில் உள்ள ஆளையே உலகத்துக்கு அனுப்பணும் ஷைத்தான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஷைத்தாண்ட பவர், ஷைத்தான் எப்படிப்பட்ட டேலண்ட் உள்ள ஆள்னு சொன்னால், உலகத்தில் உள்ளவரை சொர்க்கத்துக்கு போகாமல் வைக்கிறது ஒரு டியூட்டி. ஆனால் சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே கீழே வாரத்துக்கு காரணமாக இருந்தவன் சொன்னால் எவ்வளவு பவரான ஆளாக இருப்பான் ஷைத்தான். அந்த விஷயத்தில் குர்ஆன் அப்படித்தான் சொல்லி தருகிறது. சொர்க்கத்தில் உள்ள ஆள்ட மைண்டையே டைவர்ட் பண்ணிட்டான்னு சொன்னால், அவர்ட மைண்டையே கழுவிட்டான்னு சொன்னால், நம்ம எல்லாம் அவனுக்கு யாரு? மிக சின்ன மனிதர்கள், மிக லேசாக நம்மளை தூக்கிடுவான். எனவே அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய, நான் இந்த பகுதியில் சொல்ல வந்த விஷயம் என்ன, நேரம் எப்படி ஷைத்தானிடமிருந்து நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால், ஷைத்தான் ஒரு நாளைக்கும் வந்து இந்த தொழாதீங்க, குர்ஆன் ஓதாதீங்க, நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டான். என்று சொன்னால் நம்ம அடித்து திறத்திடுவோம். ஏன்னா நம்மட ஈமானிய பற்று நம்மட மனசில் இருக்குது. தொழாவானான்னு சொன்னால் நமக்கு அப்போ யாராவது அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸய்யன லஹும் ஷைத்தானு அஅமாலஹும். ஷைத்தான் வழிகெடுக்கிற விஷயத்தில் நிறைய தலைப்பு இருக்குது. ஒன்று நேரம்
நேரம் நம்மிடமிருந்து, அதாவது கெட்டவங்களை சைத்தான் வழிகெடுக்கிறது வேற விஷயம், நல்லவங்களை எப்படி வழிகெடுப்பான்னு சொன்னா அவங்களோட காரியங்களை அல்லாஹ் அதாவது சைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான். அவர் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் அரசியல் கட்சியில் இருப்பார், சமூகத்துக்காகன்னு சொல்லுவார், ஒரு டீமில் இருப்பார், ஒரு விளையாட்டுன்னு சொல்லுவார், நல்ல நல்ல தலைப்புகளாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயே அவருக்கு தொலை நேரம் இருக்காது, அதுலேயே பள்ளிக்கு வாரத்துக்கு நேரம் இருக்காது, நோம்பு பிடிக்க நேரம் இருக்காது, குர்ஆன் ஓத நேரம் இருக்காது. அவர் நினச்சிட்டு இருப்பார், நான் என்னப்பா எவ்வளோ சமூகத்துக்காக கஷ்டப்படுறேன், அவங்க சும்மா பள்ளியில் கடந்து தொழுதுட்டு என்னத்தை கண்டாங்க, அவங்க குர்ஆன் ஓதி ஓதி என்னத்தை கண்டாங்க, என்னால் இத்தனை ஊடு கட்டப்பட்டிக்குது, என்னால் இவ்வளோ கிணறு கட்டப்பட்டிக்குது, இப்படின்னு சொல்லி அவங்களோட வேலை அவங்களுக்கு பெருசாக காட்டிடுவான். அவர் நினச்சிட்டு இருப்பார், நான் அந்த ஊருக்கு எல்லாத்தையும் செஞ்சு கழிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் கடைசி மௌத்தா போகிற டைமில் அவரோட தாளில் ஒன்றும் இருக்காது. தொழுக கடமையை விட்டு போட்டு என்ன உனக்கு சமூக சேவை, குர்ஆன் ஓரத்தை விட்டு போட்டு உனக்கு என்ன சமூக சேவை, நோம்பை விட்டு போட்டு என்ன சமூக சேவைன்னு கேட்டால் அவர் செஞ்சது நல்ல விஷயம், சமூக சேவை நல்ல விஷயம். எதை தொலைச்சிருக்கிறாருண்டா கடமைகளை தொலைச்சிருக்கிறார். அல்லாஹ் அந்த சைத்தான் அவருடைய நல்ல காரியத்தை பெருசா அழகா காட்டி கடமைகளை விட்டு அவரை தூரமாக்கி இருப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, சைத்தானுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நிறைய நல்லவர்கள் மாட்டிக்கொள்கிற இடம் என்னவென்று சொன்னால் தான் அவங்களோட காரியத்தை அழகுபடுத்தி காட்டிடுவான். அவர் நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு உலகத்துக்கே தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பார். அவரோட வாழ்க்கையில் 20 வருஷம் 30 வருஷம் பேத்திருக்கும். நன்மையோட தராசில ஒண்ணுமே இருக்காது. நன்மையோட தராசின்னா சமூக சேவைக்கு கிடைக்கிற நன்மைகள் கிடைக்கலாம், கடமை இருக்குது, அதை விட்டு போட்டு என்ன செய்யறது, தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, ஹஜ் இருக்காது, ஆனால் தன்னை ஒரு பெரிய மனுஷனாக அவர் நினைச்சு கொண்டிருப்பார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, வாலிபர்களே, கவனமாக இந்த விஷயத்தில் இருங்கள். ஷைத்தான் நம்மை பிடித்து நம்முடைய நேரத்தை அதிகமாக வீணாக்கி கொண்டிருக்கிறான். இதை நான் விரிவாக பிராக்டிக்கலாக பேசுவதா இந்த நேரம் இல்லாமல் இருக்கும். நினைச்சு பாருங்க, நீங்க எல்லாரும் தொழணும்னு நினைக்கிறவங்க தானே, அதுக்கு தானே ஜும்மாக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் நன்மை செய்ய நினைக்கிறோம் தானே. நோன்புக்கு பிறகு எத்தனை பேர் எத்தனை குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறோம்? நம்ம கடைசியா ஒரு கிழமை சுபஹுக்கு ஜமாத்துக்கு வந்து எத்தனை பேர்? நம்ம கடைசியா குர்ஆன் ஓதி எத்தனை நாள்? கடைசியா தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி எத்தனை நாள்? அது பெரிய கஷ்டமான விஷயமா? செய்யக்கூடாதுன்னு நினைச்சோமா? இல்லை. ஆனால் செய்யாமல் இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு மாயையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிதந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட லைஃப் பிளான் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் போக 10 வருஷத்தை எடுத்து பார்த்தா தொழுத நாட்கள் மிச்சம் கொஞ்சம், குர்ஆன் ஓதுற நாட்கள் மிச்சம் கொஞ்சம், நன்மை செஞ்ச நாட்கள் மிச்சம் கொஞ்சம். எங்களோட கணக்கில் பார்த்த அக்கௌண்ட்ல வீணாக்கிய நேரங்கள், பழுதாக்கிய மணித்தியாலங்கள் அதிகமாகி கொண்டு போனால் அதெல்லாம் தானே எழுதப்பட்டு தராசில் வரப்போகுது. ஏண்ட தராசில் வரது நான் செஞ்ச வேலை இல்லையா? வாப்பா தொழுது எனக்கு கிடைக்காது, மகன் தொழுது எனக்கு கிடைக்காது, நான் தொழணுமே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நம்முடைய நேர திருடர்களாக சொல்லுகிற இன்னொரு விஷயம்தான் சோதனைகள். மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, எங்களுடைய நேரத்தை, அதாவது நாங்கள் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்கிற நேரத்தை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய சோதனைகள். அல்லாஹ் தஆலா சோதனையுடைய வகை நிறைய சொல்றான். பயம், பசி, அதே போல விவசாய நிலங்கள் இல்லாமல் போவது, மரணம், நோய்கள், இப்படி நிறைய சோதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நினச்சி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு 10 நாள் 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நாங்கள் அமல் செய்ய இயலுமா? குர்ஆன் ஓத நேரம் கிடைக்குமா? நாங்கள் மருந்தும் அடுத்த ரிப்போர்ட் என்ன வரப்போதோ, அடுத்த செக்கப் என்ன நடக்க போதோ, அடுத்த செக்கப்புக்கு என்ன காசோ, எங்கே போகிறதோ, யாரை சந்திக்கிறதோ, கொழும்புக்கு அனுப்பிடுவானோ, குருநாகலுக்கு அனுப்பிடுவானோ என்ற பயத்திலேயே நம்ம வாழ்ந்துருவோமா இல்லையா? அப்போ சோதனைகள் வருவதற்கு அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆரோக்கியம் மிக முக்கியமான நிஅமத், ஆரோக்கியம் மிக முக்கியமான நிஅமத். இந்த உலகத்தில் நம்ம நோய் இல்லாமல், பசி இல்லாமல், பயம் இல்லாமல், இப்போ யுத்தம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கிறது. நினச்சி பாருங்க, பலஸ்தீனில் உள்ள அடிக்கடி குண்டு போடப்படுகிற ஒரு பூமி, வாழ்வதற்கு வீடு இல்லாத ஒரு இடத்துல அடுத்த நிமிஷம் நாய் இருக்கிற இடத்துல குண்டு விழுமாங்கிற இடத்துல ஒருவனுக்கு இபாதத் செய்ய நேரம் இருக்குமா? குர்ஆன் ஓத நேரம் இருக்குமா? நினைச்ச மாதிரி சஹர் சாப்பிட்டு நினைச்ச மாதிரி இஃப்தார் செய்ய நேரம் இருக்குமா? என்ன நேரம் இருக்கும்? சோதனைகள் வந்தால் நாங்கள் இந்த நேரம் எங்களை விட்டும் திடீரென்று சோம் இல்லாமல் இருந்து பார்ப்போம். எலும்பி பார்க்கச்சில 15 நாள் பேத்திருக்கும்.
எழும்பி பார்ப்போம், ஒரு மாதம் பேத்திருக்கும். அதையும் தாண்டி பெரிய நோய்களாக இருந்தால் வருஷக்கணக்கு தாண்டி வந்திருக்கும். அதில் நாங்கள் அமல் செய்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த அருள். நிம்மதியாக இந்த ஊரில் வாழ்கிறோமே, பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லை. நினைச்சா தொழலாம், நினைச்சா நோன்பு பிடிக்கலாம், நினைச்சா குர்ஆன் ஓதலாம், நினைச்சா நன்மை செய்யலாம். நன்மை செய்வதற்கு அத்தனை வாய்ப்புகளும் உள்ள இடங்கள். மற்ற ஊர்களை மாதிரி, வெளிநாடுகளை மாதிரி நாங்கள் தொழுதா யாரும் பிடிக்க போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்று பெரும்பாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் ஊர்களிலே நிறைய வீடுகளில் இல்லாத வசதி பள்ளிகளில் இருக்கிறது. ஃபேன் வசதியாக இருக்கலாம், நல்ல டைல்ஸ் பிடிக்கப்பட்ட பள்ளிகளாக இருக்கலாம், பாத்ரூம் வசதிகளாக இருக்கலாம். வசதியாக இருந்து ஓதுவதற்கும் அமல் செய்வதற்குமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த அருளை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே 3 விஷயத்தை சொன்னேன். ஒன்று, பேராசைகள் நம்மிடம் இருந்து நேரங்களை பறிக்கின்றன. இன்னொன்று, ஷைத்தான் நம்மிடமிருந்து நேரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறான். மூன்றாவது நேரத்திருடன் தான் சோதனைகள். அல்லாஹ் சோதித்தால் எங்களுக்கு இபாதத் செய்வதற்கு நேரம் இருக்காது. நினைச்சு பாருங்க, ஒரு பிள்ளைக்கு வருத்தண்டா நம்ம இருந்து குர்ஆன் ஓதிட்டிக்கலாமா, நம்ம இருந்து திக்ர் செஞ்சிட்டிக்கலாமா? ஓடுவோம் அந்த டாக்டர் இந்த டாக்டர், அவர் இவர், அந்த கன்சல்டன்ட் இந்த கன்சல்டன்ட் ஓடிட்டு வந்து பார்க்குற டைம் ஒரு கிழமை பெய்திருக்கும். ஜமாத்த தொழுகை 5 நேரம் மட்டும் தான் தொழுதிருப்போம், வேற ஒன்றும் செய்யறதுக்கு நேரம் இருந்திருக்காது. எனவே சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் வைத்திருக்கிற நேரங்கள் இபாதத்துக்கான நேரங்கள், உங்கள் மீசான்களை பாரமாக்கிக் கொள்வதற்கான நேரங்கள் என்கிற செய்தியை புரிந்து கொள்வோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, வாலிபர்களே, தயவு செய்து இன்றைய ஹுத்துபாவுக்கு பிறகு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், எனக்கு தரப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரம். ஒரு நாளைக்கு நான் சத்தியமாக மௌத்தாகி விடுவேன். சத்தியமாக உலகத்தில் சில விஷயங்கள், எதிர்காலத்தில் உள்ள விஷயங்களை சத்தியம் பண்ணி சொல்ல இயலாது. ஆனால் மௌத்த சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ்ற பேசுகிற நானும் சரி, நீங்களும் சரி, சத்தியமாக மௌத்தாக போகிறோம். அதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. அதற்கு முன்னால் என் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய நேரத்தை நான் கணக்கு பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் அதிகமான நேரம் இபாதத்துக்காக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. அந்த நேரங்கள் இபாதத்துக்கு இல்லாத நேரங்களாக இருந்தால் இந்த ஹுத்துபாவில் இருந்து அந்த நேரங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் மாட்டிக்கொள்வீர்கள் என்கிற செய்தியை ஆழமாக புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் கேட்ட விடயங்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்வை நோக்கி என்கிற தலைப்பிலே நாங்கள் அன்றாட வாழ்வில் கூடுதலாக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் மொத்தமாக நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பதில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதையும், வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழ்கிறோமா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் நேரத்தை அர்த்தமுள்ளதாக செலவழிக்கிறோமா இல்லையா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், நேரம் நாங்கள் நினைத்ததைப் போல எல்லையற்று இருக்கிறது என்பது பிழையான எண்ணம். கொஞ்சம் காலம்தான் நமக்கு வாழ்க்கையாக தரப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்திலும் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அல்லாஹ்வுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்ற பொறுப்போடு வாழ வேண்டும் என்ற செய்தியையும், அதற்கடுத்ததாக நாங்கள் நேரத்தை அல்லாஹ்வுக்கான நேரமாக, எங்களுடைய இலக்கு என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக. அவனை வணங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நேரம் வேண்டும். நேரம் எப்படி கிடைக்கும் என்றால், நாங்கள் தேவையில்லாத நேரங்களை எங்கெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்களை விடுகிற பொழுது எங்களுக்கு நேரத்தை, நன்மைக்கான இபாதத்துக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும், நேரத்தை நம்மிடமிருந்து திருடக்கூடிய விஷயங்கள், பேராசைகள், அதே போல ஷைத்தானிய வலைகள், அதே போல சோதனைகள் என்கிற செய்திகளையும் நாங்கள் படித்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, கடைசியாக ஓரிரண்டு மறுமை காட்சிகளை மட்டும் நான் சொல்லி இந்த ஹுத்துபாவை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நிறைய இடங்களில் ஹுத்துபாவை பேசுகிறோம் கஷ்டப்பட்டு, எத்தனையோ குர்ஆன் வசனங்களை திரட்டி மிக உருக்கமாக மனம் மாற வேண்டும் என்பதற்காக சொல்கிற பொழுது ஜும்மா முடிந்து ஏதோ கொசு மொத்ததை போல, ஒரு நெலும்பு கடித்ததை போல தட்டிவிட்டு நாங்கள் சென்று விடுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியல்ல. ஹுத்துபாக்கள் உங்களை மாற்றுவதற்காக சொல்லப்படுகிற, அல்லாஹ் அனுப்புகிற செய்திகள், அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணிய செய்திகள். வேற எந்த மதங்களிலும் அப்படி கிடையாது. அல்லாஹ் வாரம் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவனை ஊரிலே தூங்குகிற அல்லது மயக்கத்திலே இருந்தாலே தவிர மற்ற எப்படியாவது அவனுக்கு அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும்படியாக செய்திருக்கிற ஏற்பாடுகள் தான்
தான் 5 நேரம் பாங்கு சொல்லப்படுவது, அதே போல ஹுத்பாக்கள் செய்யப்படுவது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலே நினைச்சு பாருங்க, வகை வகையான மௌத்துகளை கண்டு கொண்டிருக்கிறோம், வகை வகையான நோய்களை கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விஷயங்கள் என்ற வாழ்க்கை முடிஞ்சிருமே, அதுக்கு பிறகு என்ற நிலைமை என்ன? நான் மௌத்தை நம்பி இருக்கிறேன், மஹ்ஷரை நம்பி இருக்கிறேன், விசாரணை நம்பி இருக்கிறேன் என்ற நிலைமை என்னங்கிறத நீங்களும் யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலே உலமாக்கள் மிக கவனமாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு நாள் எப்படி கழியணும் என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். இமாம் சாலிஹ் அல் உசைமீன், முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை அண்மையிலே 2001ஆம் ஆண்டு இந்த நம்மளுடைய காலத்திலே வாழ்ந்து மரணித்த மனிதர், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மௌத்தா போன சவுதியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான அறிஞருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது அவருடைய தொழிலே யூனிவர்சிட்டிகளில் படித்து கொடுப்பது அல்லது கேள்வி பதில்கள் செய்வது, அது சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவது, இதுதான் அவங்களோட தொழில். எப்பயுமே குர்ஆன் ஹதீஸ் படிப்பு, ஆராய்ச்சி, கேள்வி பதில்கள், பிள்ளைகள் வருவாங்க, சந்திப்பாங்க, யூனிவர்சிட்டிகளுக்கு போய் லெக்சர் செய்வாங்க, இதுதான் அவங்களுடைய தொழில். இப்படி 24 மணித்தியாலமும் வாழ்கிற மனிதர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு நேரத்தில் கவனம் செலுத்தினார் என்று சொன்னால், அவருடைய ஒரு பழக்கமாக இருந்ததாம், பள்ளிக்கு வருகிற பொழுது குர்ஆன் ஓதிக்கொண்டு வருவது அல்லது திக்ருகள் செய்து கொண்டு வருவது, யாரோடும் பேசாமல் வருவது என்பது பழக்கமாக வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் மிச்சமான நேரமே குர்ஆனை பற்றி விளங்குறதும் ஹதீஸை பற்றி விளங்குறதும் தான். அதையும் தாண்டி அவருடைய மாணவர் ஒருவர் சொல்கிறார், நான் அவர்கிட்ட போய்த்து, ஷேக் உங்களோட நான் பள்ளிக்கு நீங்கள் போகிற டைம் பக்கத்தில் வரணும், சில கேள்விகள் இருக்குது, வரவா என்று கேட்டதற்கு அவர் சொன்ன முதலாவது பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு வர அனுமதி தருகிறேன், ஆனால் பேசாமல் வர வேண்டும். தொழுதுட்டு வார வழியில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், ஆனால் போகிற வழி நான் குர்ஆன் ஓதுவதற்கான நேரம். எவ்வளவு ஓதினார்கள் என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவரோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 2 ஜுஸுகளை ஓதுவார்கள், 15 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடியும். அப்படி என்றால் மாசத்துக்கு 2 குர்ஆன்களை முடிப்பார்கள். இப்படி 10 மாதங்களும் 2 அதாவது 11 மாதங்களும் 2 22 ஜுஸுகளை முடிப்பார்கள். நோன்பு வந்து விட்டால் இன்னும் அதனை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு நாளைக்கு 10 ஜுஸுகள் ஓதுவார்கள். 3 குர்ஆன், அதாவது 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு 10 ஜுஸு என்றால் 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். இப்படி 10 குர்ஆனை நோன்பிலே முடிப்பார்கள். அப்படி என்றால் அங்கே 22, இங்க 10, வருஷத்துக்கு 32 குர்ஆன்களை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். யார்? அவங்களுடைய மற்ற நேரமெல்லாம் ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறது, மற்ற நேரமெல்லாம் ஹதீஸை விளக்கப்படுத்துறது, மற்ற நேரமெல்லாம் மார்க்க விளக்கங்கள் செய்வது, மார்க்க வகுப்புகள் நடத்துவது. இப்படி இருந்தவர்கள் இந்த அளவுக்கு குர்ஆனை ஓதினார்கள் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நம்ம செய்கிற பாவம், நம்ம யோசிக்கிற விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், நம்ம போகிற இடங்கள், வார இடங்கள், கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பாவத்தோடும் எவ்வளவு இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருக்கிறது. எந்த அளவு தூரம் நாங்கள் அவதானமாக மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. திரும்பாமல் வாழ்வோமாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான், நாளை மறுமையில் நரகத்தில் ஒரு கூட்டம் வேதனை செய்யப்படுவார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அல்லாஹ் சொல்கிறான், ஓலமிட்டு வாய் விட்டு கத்திக்கொண்டிருப்பார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். இறைவா, ரப்பனா, எங்களுடைய இறைவனே, அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ், இந்த வேதனை தாங்க முடியாமல் இருக்குது யா அல்லாஹ், கொஞ்சம் நரகத்திலிருந்து வெளியே அனுப்பிறியா அல்லாஹ். நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நம்ம உலகத்தில் இருந்த மாதிரி இருக்க மாட்டோம், விளையாட்டு புத்தியா இருக்க மாட்டோம், போய் தமிழ் செஞ்சுக்கிட்டே இருப்போம் யா அல்லாஹ், அவகாசம் தா என்று அல்லாஹு தாலாவிடம் கேட்பார்களாம். அப்பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுவானாம், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். உங்களுக்கு வாழ்நாளை நான் அவகாசமாக தரவில்லையா? 20, 30, 40, 50 வருடங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லையே, இவ்வளவு பெரிய ஆயுள் காலத்தை நான் உங்களுக்கு தந்தேன், அது போதாதா? வஜாஅகுமுன் நதீர், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபிமார்கள் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய செய்திகள் வரவில்லையா? இதோ வந்திருக்கிறது இந்த ஹுத்பாவின் வடிவத்தில். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எத்தனை ஹுத்பாக்களை கேட்டிருக்கிறோம். வந்தது தானே, சொன்னார்கள் தானே, மௌத் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மீசான் இருக்கிறது, தராசுகளில் உங்கள் நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும், அதில் நீங்கள் தோற்றால் நிரந்தரமான நரகத்தின் தண்டனைகளை சுவைக்க வேண்டும் என்று சொன்னார்களே. எத்தனை உரைகளை திரும்ப திரும்ப கேட்டு மரத்து போன மனிதர்களாக நீ உலகத்தில் வாழ்ந்தாய். இப்பொழுது அவகாசம் தரப்படாது. ஃபதூகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர், உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. இதோ நரகத்தை சுவைத்துக்கொள் என்று அல்லாஹ் தண்டிப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா அந்த
நிலைமைகளிலிருந்து பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்பது நாங்கள் அதிகம் அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுக்கிற வாழ்வுதான். அல்லாஹ்வுக்கு அதிகம் நேரம் கொடுக்க நேரமில்லை என்றால் நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்வை வாழவில்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் உங்கள் மனங்களில் இன்றைய ஹுத்பாவின் செய்தியாக நான் சொல்ல வந்த விஷயம். வல்லவன் ரஹ்மான் இந்த ஹுத்பாவை எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக, திருப்பு முனையாக மாற்றக்கூடிய ஹுத்பாவாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.